கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்று கடந்த 27/9/2025 அன்று மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் பங்கேற்றதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன், மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன், நானாட்டம் பிரதேச சபை தவிசாளர் அன்ரூ, நானாட்டம் பிரதேச செயலாளர் சி கனகாம்பி உள்ளிட்ட பல அரசு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்கள் என பெருவளவானவர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு கடற்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்பள்ளி கல்வி மேம்பாடு தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தினார்கள். முன்பள்ளி ஆசிரியர்களின் எதிர்கால செயற்பாடு குறித்தும் அமைச்சர் உள்ளிட்டவர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஐயா, இந்த புத்தகத்தை எடுத்து வீட்டிலே எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்து விடாது, தயவு செய்து இந்த புத்தகத்தினுடைய தேவைப்பாடுகளை வழங்குமாறு பரிவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு இந்த நூல் கையளிக்கப்படுகின்றது. நகர பிதா மற்றும் கௌரவத்துக்குரிய நகர பிரதேச சபை கௌரவ தவிசாளர்களே மற்றும் இந்த நிகழ்வினை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் குழுமத்து பொறுப்பாக இருக்கிற சச்சிதானந்த ஐயா அவர்களே, பிரதேச செயலாளர்களே, உதவி பிரதேச செயலாளர்களே, அதே போன்று முன்பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கின்ற கல்வி பணிப்பாளர் அவர்களே, முன்பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இன்றைய தினம் முன்பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான நாள். உண்மையில் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் என்போர் மிகவும் ஒரு முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உண்மையில் அந்த பிள்ளைகளின் அந்த மூல வளர்ச்சி பருவம் வந்து பிள்ளை பிறந்த 2 வயதிலிருந்து 5 வயது வரையான காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை அந்த மூல வளர்ச்சி 95% அந்த மூல வளர்ச்சி காலம் அந்த காலம். எனவே அந்த காலத்திலே கூடுதலாக உண்மையில் அந்த மாணவர்களுடன் அந்த முன்பள்ளி பிள்ளைகளை கையாளுகிறவர்கள் அந்த முன்பள்ளி டீச்சர்கள். இந்த 2 வயது முடிஞ்ச உடனே 3ஆம் 4ஆம் 5ஆம் வயது மட்டும் அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளை பராமரிப்பவர்கள் வந்து முன்பள்ளி ஆசிரியர்கள். ஆனால் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சரியான ஒரு சம்பள திட்டம் இல்லாமல் உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக காணப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த சில முன்பள்ளிகளை விசேட செயலணிகள் விசேட அதிரடிப்படையினரின் பராமரிப்பில் கொஞ்சம் முன்பள்ளிகள் இயங்குது. அவை ஓரளவுக்கு ஒரு கணிசமான சம்பளம் ஒரு 65,000 60,000 என்ற வகையில் அவர்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படுகிறது. அது வன்னி மற்றும் ஒரு சில பகுதிகளில் அந்த சில ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அந்த வசதியை பெறுகிறார்கள். ஆனால் ஏனைய ஆசிரியர்களை பொறுத்தவரையில் உண்மையில் அவர்கள் ஒரு முறையான ஒரு சம்பள திட்டம் ஒன்றும் இல்லாமல் பெற்ற மாணவர்களிடமிருந்து பெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு அந்த மாணவரிடம் பெற்று வழங்குகின்ற ஒரு குறைந்தளவான சம்பளத்தினைத்தான் அவர்கள் பெற்று வருகிற நிலைமைகள் வந்து காணப்படுகிறது. இதனாலே அந்த ஆசிரியர்கள் நீண்ட காலமாக தங்களை ஒரு அரச சேவையில் உண்மையில் பல நாடுகள் பின்லாந்து மற்றும் வெளிநாடுகளிலே அப்படியான இல்லாமல் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு உரிய கௌரவம் வழங்கப்படுகிறது. அதே போன்ற கௌரவத்தை எங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றது அவர்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒரு அபாவாக ஏற்படுகிறது. உண்மையில் எங்களுக்கு கூட இப்போ இடையில வந்த ஆசிரியர்களை பற்றி தெரியாது. எங்களுக்கு முன்பள்ளி கற்பித்த ஆசிரியர்கள் என்ற எங்களுக்கு இப்போ ஞாபகம். ஏனென்றால் அவர்கள்லாம் அந்த எங்கள் மனதில் இப்போ நின்று நிலைக்கிறார்கள்.
ஆனால் பிறகு எத்தனையோ ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு போயிட்டார்கள். ஆனால் அவர்களை பற்றி ஞாபகங்கள் எல்லாம் குறைவு. எனவே உண்மையில் ஆத்மார்த்த ரீதியிலே அர்ப்பணிப்பு ரீதியிலே அந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் அந்த பணி மகத்துவம் என்பது முக்கியமானது. எனவே அவர்கள் இந்த சம்பள திட்டம் மற்றது அவர்களுக்குரிய ஒரு ஏற்பாடு, ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்வித்து தர வேண்டும் என்றுதான் அவர்கள் நீண்ட காலமான கோரிக்கையாக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு நோக்கத்தோடு தான் உண்மையில் கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் இந்த ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டத்துக்கு எமது கௌரவ அமைச்சர் உண்மையில் ஒரு எங்கள் இலங்கை அரசாங்கத்திலே அதி உயர் பதவியிலே அமைச்சரவை அந்தஸ்துள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் சந்திரசேகரம் ஐயா அவர்கள், இங்கே கடற்றொழில் நீரியவள அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களது குறைகளை கேட்பதற்கென்ற ஆவலுடன் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்களது கோரிக்கைகளை அவருக்கு தெரிவிக்க முடியும். எனவே இன்றைய இந்த மிகவும் ஆர்வத்துடன் வருகை தந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களை எமது இந்த